ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஃபங்க்ஷன் நடக்கும்போது ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டு வரணும்ல, அதானே முறை. இல்லன்னா பொண்ணுங்க கோச்சுக்க மாட்டாங்களா? அவங்க எதுக்கு கோச்சுக்க போறாங்க? தேவிக்கு தான் நானே வாங்கி வச்சிருக்கேனே. சத்யா இதெல்லாம் உங்ககிட்ட போன்ல சொல்லலையா? சத்யா எங்க கிட்ட இதை சொல்லலீங்க சம்பந்தியமா. அவ எதுவுமே சொல்லல பாருங்களேன். நீங்களும் இப்படி ஏதாவது செஞ்சிருவீங்கன்னு நினைச்சுதான் உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு ஒருவேளை சொல்லாம இருந்திருக்கலாம். சம்பந்தியமா, கஷ்டமோ நஷ்டமோ நாங்க எங்க பங்குக்கு செஞ்சுதானே ஆகணும். இது இருக்கட்டும். என்கிட்ட இருக்கிற செயினை தேவிக்கும், நலன் சம்பந்தி கொண்டு வர செயினை சத்யாவுக்கும் இப்ப ஃபங்க்ஷன்ல போட்டு விடலாம். உங்க செயினை நீங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ரெண்டு பேருக்கும் கொடுங்க. என்னங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? நாங்களும் எங்க பங்குக்கு இந்த ஃபங்க்ஷன்ல செயின் போடுறது தானே முறை. அங்க சபையில கடைசி நிமிஷத்துல குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க இப்பவே உங்ககிட்ட இத பத்தி பேசுறோம். இல்ல அப்போ ஒண்ணு பண்ணுங்க. சத்யாவுக்கு நீங்களும் நலன் சம்பந்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்து போடுங்க. ஆனா தேவிக்கு நான் மட்டும்தான் செயின் போடுவேன். அதான் சரியா வரும். சம்பந்தியமா, நான் என்ன சொல் ப்ளீஸ், தேவி விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க. நான் ஒரு காரணமா தான் இதெல்லாம் செய்யறேன். தேவிக்கு நான் மட்டும்தான் செயின் போடுவேன். நான் போடுற நகை தான் அவ கழுத்துல இருக்கணும். இதுல நீங்க எந்த குழப்பமும் பண்ணாதீங்க. என்னங்க சம்பந்தி திடீர்னு தேவிக்கு அவங்க மட்டும்தான் நகை போடுவேன்னு இவ்வளவு கராரா சொல்லிட்டாங்க? என்ன செங்கமலம், தேவி எந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம பேசுறாங்க. இந்த மாதிரி நடக்கும்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா? இத நினைச்சு நம்ம சந்தோஷம் தான் படணும். ஆமாங்க, சம்பந்தி அம்மா நிஜமாவே மாறிட்டாங்க. நாம தான் இன்னும் முழுசா மாறாம பழசே நினைச்சிட்டு இருக்கோம். வா என்னன்னு பாப்போம். ஸ்ருதி, என்ன அடிக்கடி ஏதாவது பட்டுருச்சா? பாத்து தெரியுமா? விடுங்க, நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். ஏய், நான் ஸ்கூட்டில வரேன்னு தெரிஞ்சே இவ வேணும்னே கதவு திறந்திருக்கா பாருங்க. ஐயோ இல்ல, நான் இவ வரத பார்க்கவே இல்ல. இவ பொய் சொல்றா. நான் ஒண்ணும் பொய் சொல்லல, நீ தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், ஐயோ எதுக்கு இப்படி பேசுற? என்னடி ஆச்சு? மா, இவ என்ன வேணும்னே கீழே விழ வச்சிருக்காமா. ஏய் ஆர்த்தி, உனக்கு கண்ணே தெரியாதா? அது சத்தியமா நான் பார்க்கல. என்ன பார்க்கலன்ற? பின்னாடி வண்டி வரது கூட தெரியாம கதவு திறக்கற ஸ்டூபிட். ஏய் ஸ்ருதி, ஏன் இப்படி பேசுற? அப்படின்னா நீயும் ஸ்டூபிட் தான். கார் நின்னதும் நான் மெதுவா தான் கதவை திறந்தேன். நீ தான் பார்த்து வந்திருக்கணும். விடுமா, அவங்க நம்ம சம்பந்தியோட பொண்ணு. மாமா இருக்கட்டும். பாருங்க என் Dress எல்லாம் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு. You are an idiot. ஆர்த்தி, ஸ்ருதி, என்ன இது? ஆளாளுக்கு இப்படி திட்டிக்கிறீங்க? சின்ன குழந்தைங்களா நீங்க? விடுங்களேன். தெரியாம பண்ணிருந்தா நானே மன்னிப்பு கேட்பேன் மாமா. தெரிஞ்சே பண்ண எப்படி மாமா விட முடியும்? அம்மா, நான் பார்த்தம்மா, ரெண்டு பேருமே தெரியாம தான் தப்பு பண்ணிட்டீங்க. ப்ளீஸ் இந்த பிரச்சனையை விடுங்களேன். விழுந்தது நான் தானே. நீங்க உங்க பொண்ணுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. வாங்க சம்பந்தி. சம்பந்திமா, இவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்களேன். ஸ்ருதி, யார்கிட்ட என்ன பேசுற? மரியாதை கொடு. அப்போ எங்க மரியாதை போனா பரவாயில்லையா நீ உங்களுக்கு? ஐயோ அத்தை, விடுங்க அத்தை. சேது, உன் பொண்டாட்டிய கொஞ்சம் சமாதானப்படுத்துப்பா. அவகிட்ட யார் பேசுவா?
ஏங்க உங்க பொண்ணு கீழே விழுந்துட்டாங்க. பெரிய அடியெல்லாம் இல்ல, பிரச்சனைய விடு. இங்க பாருங்க, நான் சமாதானம் ஆக மாட்டேன். சுபத்ரா சரி சுபத்ரா, இப்போ நீயும் ஸ்ருதியும் சமாதானம் ஆகணும், அவ்வளவுதானே? ஆர்த்தி, அவ விழுந்திருக்கா, அதுக்கு காரணம் நீ. இவகிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா என்னம்மா சொல்ற? மன்னிப்பு கேளு ஆர்த்தி. கேளுமா, பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். சாரி ஸ்ருதி, தெரியாம நடந்துருச்சு. சாரி கேட்டா நீ செஞ்ச தப்பெல்லாம் சரின்னு ஆயிடுமா? ஏங்க என் பொண்ணு கீழே விழுந்திருக்கா, உள்காயம் பட்டிருக்கான்னு தெரியல, நீங்க வந்து சமாதானப்படுத்தினா எல்லாம் சரியாயிடுமா? சுபத்ரா விடு, போனா போட்டுன்னு விடாம பேசிக்கிட்டே இருக்க. என்னத்த நீங்க கேட்டீங்கன்னு தானே கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த. பாருங்க, அது கூட கொட்டிருச்சு. பாருங்க நீ. சரி, வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தானே, வேற வாங்கிக்கலாம். நீங்க எதுக்கு இதுல தலையிடுறீங்க? நீங்க அவ அக்கா தானே, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் அவளுக்கு அக்காவா இல்லையாங்கிறது இப்ப பிரச்சனை இல்ல. அவ எல்லாரும் முன்னாடியும் உன்கிட்ட சாரி கேட்டுட்டா. நீயும் பதிலுக்கு சாரி கேக்குறது தான் மரியாதை. எனக்கு மரியாதையை நீங்க கத்து தரீங்களா? நான்லாம் சாரி கேட்க முடியாது. ஏ ஸ்ருதி, என்ன ஓவரா சீன் காட்டுற? சாரி கேட்ட பிரச்சனைய முடி. தேவி எவ்வளவு நேரம் வெயில்ல நிப்பா? அவளுக்கு மயக்கம் ஏதாவது வந்துருச்சுன்னா? ஏங்க பாருமா அப்பாவ. ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? ஸ்ருதி, இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. வேணும்னா இத வேணா செய்யறேன். விடுமா. ஏய் கைய விடுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. அண்ணி பாருங்க, நீ இப்ப பண்ற ரவுடித்தனத்தை. ஸ்ருதி, நீ பண்ணது தப்பு தானே? ஆர்த்தி மன்னிப்பு கேட்ட பிறகும் நீ அவளை அடிக்க கை ஓங்கலாமா? மன்னிப்பு கேளுன்னு. முடியாது. அக்கா போட்டு விடுக்கா. விடு விடு. மன்னிப்பு கேளு. ஸ்ருதி, நீ பண்ண டிராமா போதும். தாலி ஃபங்க்ஷனுக்கு லேட் ஆகுது. மன்னிப்பு கேளு, இல்லன்னா அத்தை என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். மன்னிப்பு கேளு. ஆர்த்தி, என்ன மன்னிச்சிரு. மானமே போச்சுமா. ஐயோ ஸ்ருதி, என்ன நீ? ப்ளீஸ் சம்மந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க ஏன் தப்பா எடுத்துக்க போறோம்? அதான் நியாயம் கிடைச்சிருச்சே. வாங்க சம்பந்தி, உள்ள போலாம். போலாம். அபி, அம்மா. அர்ஜுன், கோயில்ல பிரார்த்தனை எல்லாம் முடிஞ்சிருச்சாப்பா? முடிஞ்சதுமா.